லேஅவுட்ல அருமையாக பண்ணியிருக்காங்க. மெயின் சிட்டி சைட் பார்க்கறத விட இது பர்ஃபெக்டா இருக்குது. 4 பிளாட் புக் பண்ணியிருக்காங்க. யார வேணாலும் தைரியமா கூட்டு வந்து வாங்க வைக்கலாம். நல்லா ஒரு ஓவமாரில் நம்ம பார்த்தா ஒரு லேண்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு லுக் கொடுக்குது. நல்லா இருக்கு. வீடு இருக்கு, அந்த பயம் இல்லை, வந்தவொடனே வாழலாம். சென்னையில இருந்து பக்கம் தான், அலமாதி லொகேஷன்ல இருக்கு. இப்போ ஃபியூச்சர்ல ரொம்ப சூப்பரா போகும் அலமாதி. பிளாட்ஃபார்ம்லாம் நல்லா தான் இருக்குங்க. பெட்டராகவே இருக்கு. இதுல வேற ஏதோ எதிர்பார்க்குற மாதிரி இல்லை. டாக்குமெண்ட் எல்லாம் பர்ஃபெக்டா இருந்தது. மற்ற ரியல் எஸ்டேட் இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இது பாக்குறது. நாங்கள் அன்னை கோமதி நகருக்கு லேஅவுட் பார்க்க வந்திருக்கோம். லேஅவுட்டில் அருமையாக பண்ணியிருக்காங்க. காம்பவுண்டு எக்ஸ்ட்ரா நல்ல ரோடு வசதி எல்லாம் பக்கம் பண்ணியிருக்காங்க. தண்ணி வசதி எல்லாமே இதுவாக இருக்குது. அண்ணா கணேசன் தான் கூப்பிட்டு வந்தார். பார்த்து 2 பிளாட் புக் பண்ணியிருக்கோம். இன்னும் 2 புக் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த டீம் வந்து ஐயப்பக்கத்தில் இருக்காங்க. இவங்கெல்லாம் என்னோட நெருங்கிய நண்பர்கள். இப்போ நான் மாதிரி புதுசாக ஒரு லேஅவுட் ஓப்பன் பண்ணுறேன்னு இந்த மாதிரி நடக்கும் போது இந்த மாதிரி விழா எடுத்துருக்கோம் வந்துருங்கன்னு சொன்னேன். எங்களால் வந்தாங்க. அவங்க வாங்கணுன்ற மாதிரி எண்ணங்கள்லாம் வரல. எப்படி இருக்குது லேஅவுட் எப்படி பார்க்கலாம் வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4 பிளாட் புக் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாம் ஒரே குடும்பமாக இருக்காங்க. எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்த்து பேசிக்கிட்டாங்க. எப்படி இந்த இது நல்லா வருமா, இது நல்லா அப்ரிசியேஷன் இருக்குமா, நல்ல வேல்யூவா, நாளைக்கு பிற்காலத்தில் நம்ம யூஸ் ஆகுமா, இப்படிலாம் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் தான் புக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வார்த்தை எனக்கு அஷூரன்ஸு, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு 5-10 பேர் கூப்பிட்டு வரேன். நாங்கள் பார்த்த லேஅவுட்டு இது ரொம்ப நல்ல லேஅவுட்டாக இருக்குது, எல்லாமே இருக்குது. நாங்கள் பார்த்தாங்க. மற்ற லேஅவுட்டில் அம்யூனிட்டிஸ் கம்மியாக இருக்கும். மரம் இருக்கும், ஆனால் அதில் வந்து காஞ்சி போய் கிடக்கும். செடி இருக்கும், காஞ்சி போய் கிடக்கும். தண்ணி பிரச்சனை இருக்கும். பட் ஆனால் இந்த லேஅவுட்டில் நாங்கள் பண்ணியிருக்க அந்த 15 அம்யூனிட்டிஸ் பற்றி சார்கிட்ட சொன்னேன். அதாவது கேட்டட் கம்யூனிட்டி, காம்பவுண்ட் வால் 8 அடிக்கு போட்டிருக்கோம், சுற்றி போட்டிருக்கோம். பார்க்கை பற்றி சொன்னேன். மெயினாக பார்க் வந்து 2 ஏக்கரில் பண்ணியிருக்காங்க. அந்த 2 ஏக்கர் பார்க்க வாக்கிங் ஏரியா, பேட்மிண்டன் கோர்ட், டென்னிஸ் கோர்ட்டு, கிட்ஸ் பிளேயிங் ஏரியா சொன்னேன். எல்லாத்துக்கும் கூட்டு போய் காமிச்சேன். அவங்களும் போய் நடந்து பார்த்தாங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன், எனக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா நான் கூட்டு வந்த ஆளுங்களுக்கு இந்த இடம் பிடிச்சி அவங்க புக் பண்ணதுக்காக. தேங்க்யூ ஸோ மச். சைட் வந்து பார்த்தோம், இங்கே புக் பண்ணலான்னு சொல்லிட்டு. சைட் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 feet 40 feet இருக்குது. அப்புறம் அம்யூனிட்டிஸ் வந்து ப்ளே கிரவுண்ட் வந்து 2 acres சொல்லியிருக்காங்க. அது ஒவ்வொரு ஃப்ளாட்லேயுமே வந்து ட்ரீஸ்லாம் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு இதுலேயுமே வந்து போர் தண்ணியுமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறது நல்லா இருக்குது. இடம் பார்க்குறது காம்பவுண்டு இருக்குது, கேட்டட் கம்யூனிட்டியாக இருக்குது. மற்ற ரியல் எஸ்டேட் இது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இது இடம் பார்க்குறது. சார் வணக்கம், என் பேர் பாலசுப்ரமணியன், திருவூட்டிலேருந்து வரேன். இந்த சைட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா ரோடெல்லாம் நல்லா அளவு போட்டிருக்கிறாங்க. நம்ம மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ளே உள்ளே வந்துடுறோம். இடம் நல்லா இருக்குது. அட்மாஸ்பியர்லாம் நல்லா சூப்பராக இருக்குது சார். உள்ளே வீடு கட்டி குடியேறக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்குது. சுற்று வட்டாரத்துலேயும் வீடுகள்லாம் இருக்குது. நல்லா இருக்குது சார். நான் இங்கே திருத்தணி ரியல் எஸ்டேட்லேயே நான் இது வரையும் காரனோடையிலையும் செஞ்சு பண்ண நான் இடம் வாங்கியிருக்கிறேன் சார். உங்கள் சைட் எனக்கு எப்பவுமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் சார். ஸோ இந்த சைட்டில் வந்து மற்ற எந்த சைட்டில் இல்லாத அளவு சிசிடிவி கேமரா இருக்குது. நம்மளுக்கு வந்து ரோடெல்லாம் ஹைட்டாக போட்டுருக்காங்க. தண்ணியெல்லாம் நிற்காத அளவு வச்சுருக்காங்க. இதெல்லாம் வாட்டர் லைன் வேறு கொடுத்துருக்குறாங்க. ஈபி லைன் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எந்த செலவு இருக்காது. நம்ம ஒன்றில் வீடை மட்டும் வாங்கிட்டு தரமாக வீடு கட்டிட்டு வந்துடலாம். பிடபிள்யூடி ரிட்டையர்ட் ஸ்டாஃபா என் டாக்டருக்காக நாங்கள் வந்து திருத்தணி ரியல் எஸ்டேட் வந்து எங்களுக்கு தெரிய வந்ததுக்கு என்னோட சிஸ்டர்லாவோட சன்னு, அவங்க டாக்டர் இன்லா 2 பேரும் தான் எனக்கு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது. பாலசுப்ரமணியன், ஸ்ரீலேகா. அது வந்து நாங்கள் வந்து அந்த ஆஃபீஸை பார்த்தோன்னா எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக போச்சு. அதுக்கப்புறம் பாய் சார் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆனார். தமிமன் சாரி பர்ஃபெக்டாக எல்லா டீட்டெயிலும் கொடுத்தாரு. நம்ம வந்து என்னென்ன தேவை அப்படின்றத கரெக்டாக சொன்னார். எப்போ காண்டாக்ட் பண்ணாலும் அவங்க வந்து கால் அட்டன் பண்ணுவாங்க. அட்டன் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. என் டாக்டர் பொன்னேரியில் வாங்கியிருக்கு. எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. டாக்குமெண்ட் எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது. நாங்கள் லாயரை வச்சு எங்கள் திருப்திக்காக நாங்கள் வந்து அதை செக் பண்ணிக்கிட்டோம். எல்லாம் ஓகே. எனக்கு இவங்க 3 பேர், பாலசுப்ரமணியன், ஸ்ரீலேகா, தமிமன் சாரி 3 பேர் ரொம்ப ஒத்துழைச்சி எங்களை அலைய விடாமல், மெயின் என் டாக்டர் ஒர்க் பண்ணுறா, நானும் ஏஜ்டு, அலைய விடாமல் எல்லாம் பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுத்தாங்க. அதனால் நாங்கள் இன்னொரு சைட்டு வாங்கணும்னு சொல்லி இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கேன். ரெடில்ஸ் அலமாதிக்கு வந்திருக்கோம். அதுலேயும் ஒரு சைட் புக் பண்ணியிருக்கோம். கண்ணை மூடிட்டு நம்ம நிம்மதியாக வீட்டில் இருக்கலாம். எங்ககிட்ட புக் பண்ணிட்டோம்னா யார் வந்து ஆக்குபை பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி எல்லாம் ஃபில்டப் ஆகிற வரைக்கும் அவங்க நமக்கு பண்ணித்தராங்க. ஓகேவா? எந்த ஃபெசிலிட்டிஸும் அவங்க எங்களுக்கு அழகாக பண்ணித்தராங்க. சைட்டோட அம்யூனிட்டிஸ்ன்னு சொல்லும்போது
மெயின் சிட்டி சைட் பார்க்கறத விட இது பர்ஃபெக்டாக இருக்குது. சிசிடிவி கேமரா ப்ளஸ் வாட்டர் லைன் வந்து இங்கே இந்த இடத்துல எல்லா ஃப்ளாட்டுக்கும் வாட்டர் லைன் ஈஸியாக கொடுத்துருக்காங்க, இபி கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது கேட்டட் கம்யூனிட்டி மாதிரியே ஒரு அட்டகாசமான லுக்காக இருக்குது. அதனால் நாங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துருக்கோம். பார்க்கு எல்லாமே இருக்குது. நியரஸ்டில் வந்து காலேஜஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ், ஸ்கூல்ஸு. ரெட் ஹில்ஸ் வந்து வெல் டெவலப்டு ஏரியாவாக ஆயிடுச்சு. அது வந்து அது பக்கத்தில் இதுவும் இன்னும் ரொம்ப சுற்றி வீடுங்க இருக்குது. சார், நான் திருத்தணிகை ரியல் எஸ்டேட்டில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இடம் வாங்குறதுக்காக வந்தேன். அப்போ தான் எனக்கு இந்த திருத்தணிகை ரியல் எஸ்டேட்டை பற்றி தெரியும். அப்போ தமிம் அன்சாரி தான் வந்து எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தது. அவர் மூலமாக நாங்கள் வந்து காரனோடையில் 3 பிளாட்டு புக் பண்ணோம். எனக்கு என் ஃப்ரெண்டு 2 பேருக்கும் சேர்ந்து 3 பிளாட் புக் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த இடம் பிடிச்சிருக்கவே நான் ஒரு சிலருக்கெல்லாம் சொல்லி இப்போ செஞ்சு பணப்பாக்கம், காரனோடை, அலமாதி, பொன்னேரி இது மாதிரி நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. இங்கே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் சார். நம்பி தைரியமாக நான் இன்னொருத்தவங்களுக்கு சொல்கிறேன்னா பயப்படாமல் தைரியமாக சொல்லலாம், வாங்கலாம் வாங்க அப்படின்னுட்டு. டாக்குமெண்ட்ஸ் வந்து இங்கே பக்காவாக இருக்கும் சார். நம்ம பயப்பட வேண்டியதே கிடையாது. யாரை வேணாலும் தைரியமாக கூப்பிட்டு வந்து வாங்க வைக்கலாம். ஒரு பயமே கிடையாது. எல்லாமே A to Z பக்காவாக இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகட்டும், பட்டாவாக இருக்கட்டும், ஈசி, லீகல் எல்லாமே எங்களுக்கு வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இப்போ போட்டிருக்க இந்த அலமாதியில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்கு, இபி கனெக்ஷனு, வாட்டர் லைனு, ஸ்ட்ரீட் லைட்டு இது மாதிரி எல்லாமே பக்காவாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இது இப்போ ஃப்யூச்சரில் ரொம்ப சூப்பராக போகும். அலமாதி நல்லா இருக்குது, வாங்கலாம். எப்படி இருக்கு? நான் கூட்டிட்டு வந்தேன். இந்த இடம் எப்படி இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையாக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொண்ணு லாஸ்ட் டைமே உங்க கூட வரும்போது காரனோடை பார்த்தோம். அதில் வந்து ஃப்ளாட் சரியாக அமையல. ஸோ நம்ம வந்து பொன்னேரி போனோம். என் பொண்ணு வந்து நாளைக்கு பசங்களோட ஸ்டடீஸ்க்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி அதை வாங்கினான். செகண்ட் வந்து ரெட் ஹில்ஸ் வாங்கணும்னு ஒரு எய்ம் இருந்துச்சு எனக்கு. உன் மூலமாக அது எங்களுக்கு கிடைச்சு. இன்னும் ஃபியூச்சர்ல நீங்க நிறைய வாங்கணும். தேங்க்யூ. வந்து வாங்கிட்டே இருக்கணும். உங்களை சுத்தி சார்ந்து இருக்க நிறைய பேருக்கு சொல்லி கண்டிப்பா பயன்படுற மாதிரி கண்டிப்பா நீங்க நிறைய பேருக்கு கண்டிப்பா வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இது திருத்தணிகை ரியல் எஸ்டேட். இதில் நாங்கள் பார்த்ததில் இவ்வளோ நாள் பார்த்த எஸ்டேட்டுக்கும் ரியல் எஸ்டேட்டில் ஃபுல்லாக பார்த்தா வனாந்திர காடாக இருக்கும். ஆனால் இங்கே பொறுத்தவரைக்கும் சுற்றி வீடு இருக்குது. அது ஒரு ப்ளஸ்ஸு. 2வது வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் நம்ம எடுக்க வேண்டியதில்லை. ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் செப்பரேட்டாக வாட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் தண்ணி வந்து 40 அடியிலேயே வருதுன்னாங்க. தண்ணியை குடிச்சு பார்த்தா நல்லா இருந்தது தண்ணி. அதுதான் மெயின். இங்கே தண்ணி இருக்குது, வாட்டர் இருக்குது. கரண்ட்டு நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கரண்ட்டும் கொடுத்துட்றாங்க. அது மாதிரி இப்போ நம்ம வாங்குறதுக்கு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வந்தால் வீடு கட்டலாம், அந்த மாதிரி டிலே பண்ணணும்னு அவசியம் இல்லை. போட்டு வச்சுட்டு போனாலும் லேண்டுக்கு செக்யூர் தான், வீடு கட்டினாலும் வீட்டுக்கு செக்யூர் தான். செக்யூரிட்டி வேற வர்றதா சொல்கிறாங்க. பட் அதனால இதை பார்த்த இடத்துக்கு இந்த இடத்துல வந்து சுற்றி வீடு இருக்குது, அந்த பயம் இல்லை. வந்தோடனே வாழலாம் அந்த மாதிரி. நாங்கள் திருத்தணிக்கு சொல்லியிருந்தாங்க, சரின்னு வந்து பார்க்கலான்ட்டு வந்தோம். திருத்தணி இன்ஃபாசிட்டிக்கு வந்திருந்தோம். இங்கே வந்து பார்க்கும்போது அலமாதியில் வந்து நல்ல ஒரு ஃபெசிலிட்டியான ஒரு இடமா இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுல்லாக வீடுங்கள்லாம் இருக்குது. இதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த மாதிரிலாம் பார்த்ததில்லை. இது புதுசாக இருக்குது. நல்லா ஒரு ஓவமாரில் நம்ம பார்த்தா ஒரு லேண்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இது மாதிரி லுக்கு கொடுக்குது. நல்லா இருக்கு. தண்ணியெல்லாம் வந்து நிக்கல, நல்லா சூப்பரா பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் ஏரியா, கரண்ட் ஃபெசிலிட்டி இது எல்லாமே வந்து நல்லா சூப்பரா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு, இடம் பிடிச்சிருக்கு. புக் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஒரு ஐடியாவில் வந்திருக்கோம். ஸோ நாங்கள் ஆல்ரெடி திருத்தணிகை ரியல் எஸ்டேட் வந்து ஒரு பிளாட் வாங்கியிருக்கோம். எங்கன்னா வெங்கல் ஏரியாவில் வாங்கியிருந்தோம். அந்த ஏரியா நல்லா இருந்தது. ஸோ அதனால் வந்து திருப்பி வந்து இங்கே போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதான் இங்கே பார்க்கலான்னு வந்திருந்தோம். ஏரியா எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ ஸ்கொயர் ஃபீட் 2300 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பார்த்துருக்கோம். ஸோ வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து புக் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் என்னென்னு பார்க்கணும். அதே மாதிரி இங்கே எல்லாம் பிளாட்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்து போட்டிருக்காங்க. ஸோ இபி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து கனெக்ஷன் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம இடம் வாங்கினா கூட இங்கிட்ட வந்து வீடு கட்டுற மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. ஸோ வீடு கட்டுறதுக்கு இப்போ கரெக்டான ஏரியாவாக தான் இருக்குது. சரௌண்டிங் ஃபுல்லாகவே வீடு நிறையாவே இருக்குது. ஸோ நல்ல ஏரியா தான் இது. நல்ல டெவலப்பான ஏரியா தான் நினைக்கிறேன். ஸோ பிளாட் வாங்கினா நல்லா தான் இருக்கும். இங்கே வாங்கி தான் ஆகணும். பிளாட் நல்லா இருக்கணும். இந்த திருத்தணிகை ரியல் எஸ்டேட் இன்ஃப்ராசிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. சென்னையிலேருந்து பக்கம் தான், அலமாதி லொக்கேஷனில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது எல்லா இடமும் அந்த ரோடு மற்றும் அட்மாஸ்பியரு, பார்க்கு மற்றும் எல்லா இடமும் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. இங்கே உங்களுடைய சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் எல்லோரும் வாங்கலாம், டெஃபினட்டாக வாங்கலாம். ஒரு 36 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது. அண்ட் லீகலாக பார்க்கும்போது எல்லா விதத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ
ஸோ தட் டெஃபினட்டாக நம்மளும் ஒவ்வொருத்தங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த மாதிரி மனையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான காரியம். ஸோ அதனால் அதுமாரி பண்ணலாம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் டெஃபினட்டாக இதில் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம்மா. அம்மா, இப்போ வீட்டு மனை பார்க்க வந்தீங்க. இந்த வீட்டு மனை எப்படி இருக்குது? வீடு கட்டுற மாதிரி இதா, சும்மா வாங்கி போகிற மாதிரி இதா? எல்லாருமே வந்து எல்லாம் வராங்க, பில்லு டோக்கன் போட்டு போகிறாங்க. எனக்கு நான் எல்லாமே நல்லா சொல்லிட்டு உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுமா, நேரம் எப்படி இருக்குது? வீடு கட்டுற மாதிரி இதா இல்லையா? வீடு கட்டுற மாதிரி தான் இருக்குது சார். பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. மற்ற சைட் எல்லாம் பார்த்ததோட இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு. நீங்கள் எங்கேருந்துமா வந்துடுறீங்க? திருவேற்காடு. சரிம்மா, உங்கள் வீட்டாண்டையும் இங்கே பார்த்து எவ்வளோ வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு? நிறையவே வித்தியாசம் தெரியுது சார். சரி, இப்போ இது வந்து ஓப்பன் பிளேஸாக இருக்குது, காற்று வச்சு நல்லா இருக்குது. ஒரு ரோடும் பெரிய ரோடாக போட்டுறாங்க, எல்லாம் போர்டு வச்சுருக்காங்க. ஒரு பிளாட்டு குழா போட்டுறாங்க. அந்த மாதிரி எதனா ஒரு இடத்துல குழா போட்டு சைட் பார்த்துக்கலாம் பண்ணீங்க. குழா போட்டு சைட் பார்த்து. இப்போ நம்ம ஒரு வீடு கட்டினா முக்கியமாக தேவை கரண்ட்டு குழா. ரெண்டுமே இங்கே இருக்காமா? நீங்கள் நேரில் பார்க்குறீங்க, இருக்காமா? இருக்கு. சரிம்மா, இப்போ இந்த சைட்டுடைய ஒப்பீனியன் உங்களுக்கு எப்படிமா இருக்கு? நிறைய பேர் வராங்க போகிறாங்க, உங்கள் ஒப்பீனியன் என்னம்மா சொல்கிறீங்க? நான் இவ்வளோ பேர் நான் பார்த்ததே இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பார்க்கும்போது ஒப்பீனியன் நல்லா தான் இருக்கு. எங்கள் கம்பெனி ஓகேம்மா, எங்கள் கம்பெனி குறைஞ்சபட்சம் 34 வருஷமா இருக்குமா. 1 வருஷம் 2 வருஷம் 34 வருஷமா இருக்கு. நாங்கள் முதல்ல ஆரம்பிக்கிறப்போ வெறும் 10 ரூபா ஆரம்பிச்சு ஸ்கொயர் ஃபீட் போட்டு இன்னைக்கு பார்த்தா வச்சுக்கோ குறைஞ்சபட்சம் 2500 நான் போட்டிருக்கோம். ஒவ்வொன்றும் அதிகமாக தான் போட போகிறோம். ஆனால் ஒவ்வொரு ரேட்டுமே தரமாக இருக்கும். என் கையில் வாங்கணும் யாரும் இன்னைக்கு வரைக்கும் நஷ்டம் வந்து நான் ஒரு ஆள் சொல்லலாம் வாய்ப்பு இல்லை. எல்லா விஷயமும் எல்லாமே நம்ம பிளான் பண்ணி போட்டிருக்கோம். எல்லா பிளாட்டுமே பாசிபிளாக தான் போட்டிருக்கோம். 600 வேணா 600 வாங்கலாம், 800 வேணா 800 வாங்கலாம், 1000 வேணா 1000 வாங்கலாம். அது மாதிரி தான் போட்டிருக்கோம். இல்லை நம்மளால முடியாதுன்னு சொன்னால் பேங்க் லோன் அடைஞ்ச மாட்டோம். வேற என்னமா எதிர்பார்க்கீங்க இதில்? இல்லை, எல்லாமே பெட்டராகவே இருக்கு. இதில் வேற எதுவும் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை, எல்லாமே இருக்குன்னு தான் சொல்லுங்கள். இப்போ நம்ம ரெடிஷன் பார்த்தா வச்சுங்க கரெக்டாக 8 கிலோமீட்டர் நம்ம ஏரியா வரப்போ, அங்கேருந்து மெயின் ரோடு வரப்போ கரெக்டாக 500 மீட்டருமா. இதை சுற்றி எல்லாமே வந்து காம்பவுண்ட் போடுவோம். நீங்களே பாருங்க, காம்பவுண்ட் போட்டது, கேட்டு போட்டது, 3 காம்பவுண்ட் போட்டுருக்கோம். கேட்டு இருக்குது, 2 கேமரா போட்டுருக்காங்க, வாட்ச்மேன் 24 வாட்ச்மேன் போட்டுறாங்க, ஸ்ட்ரீட் லைட் போட்டுறாங்க, இபி தராங்க. அதனால இடம் நல்லா இருக்குது. யாராவது சொல்ல முடிஞ்சோ சொல்லி நீங்களும் வாங்க, மக்களையும் வாங்க வைங்க. நன்றிம்மா. கண்டிப்பாக. வணக்கம் சார், நான் கணேஷ் சார். ஏற்கனவே ஆல்ரெடி நான் திருத்தணியில் ஏற்கனவே கஸ்டமராக இருக்கேன் சார். ஏற்கனவே நான் 2-3 லேஅவுட்ஸில் வாங்கியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரொமோட் பண்ணி வந்து பார்த்துருக்கேன். வெரி ஃபண்டாஸ்டிக்காக நல்லா பண்ணியிருக்காங்க. ரோடு நல்லா வைடன் நல்ல அற்புதமாக இருக்குது. இது வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் தி கஸ்டமர்ஸ். அண்டு யாராவது ஹவுஸ் சீக்கிங் ஃப்ளாட்ஸ் எதிர்பார்க்குறாங்களோ அவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சார். இது வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. வெரி நைஸ் பிளேஸ் சார்.